ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தவர்கள் அவரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் இது நன்மையானவை, இது எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடியவை என்று வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ, ஏவி இருக்கின்றார்களோ, அந்த விடயங்கள் அனைத்தையும் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எல்லாம் இது பாவகாரியமானவை, இது எங்களுடைய மறுமை வாழ்வுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவை என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ, தடை செய்திருக்கின்றார்களோ, அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அந்நிய கலாச்சார மோகம் என்ற தலைப்பின் வாயிலாக இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் ஊடுருவி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மார்க்கத்தை சீர்குலைக்கக்கூடிய சில மோசமான கலாச்சாரங்களை பற்றியும் அதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை அழகான அமைப்பிலே படைத்து இருக்கின்றான். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாங்கள் மனிதனை அழகான அமைப்பிலே படைத்திருக்கின்றோம். அப்படி படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே எதற்காக வேண்டி படைக்கப்பட்டான் என்ற கேள்விக்கு பதில் தேடி பார்க்கின்ற பொழுது அதை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா ஹலக்குதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவை நாங்கள் வணங்க வேண்டும், இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழகான அமைப்பிலே ஒரு உன்னதமான சமூகமாக எங்களை படைத்து வைத்திருக்கின்றான். இப்படி படைக்கப்பட்ட நாம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட நாம்,
அல்லாஹ்வால் மிக முக்கியமான ஒரு கன்ஸ் கிஃப்ட் கொடுக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் இந்த ஹிதாயத், இந்த இஸ்லாமிய மார்க்கம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை செய்தான் என்று சொன்னால் அதிலே நேர்த்தியாக இருப்பான். உதாரணமாக அல்லாஹ் அஸ்ஸமீ' செவியேற்கக்கூடியவன் என்று சொன்னால் அதிலே எந்தவித குறைபாடும் அல்லாஹ்விடத்திலே இருக்காது. அதே போல அல் பசீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் என்று சொன்னால் அதிலும் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதே போலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹாலிக், படைப்பாளன். அந்த அடிப்படையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைத்தல் என்ற அம்சத்திலே எந்தவித குறைபாடுகளையும் வைக்கவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைத்தல் என்ற அம்சத்தை சீரும் சிறப்புமாக செய்துவிட்டான். அதை அல்லாஹு தஆலா சூரா அல் முல்கினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே எப்போது என்று சொன்னால் மரணத்தையும் வாழ்க்கையையும் நீங்கள் நல்லமல்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கின்றான். அல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா. அவன்தான் அந்த 7 வானங்களையும் தட்டு தட்டாக படைத்தான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கட்டடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தூண் அவசியம். இது ஒரு 10 அடியோ 20 அடியோ கொண்ட கட்டிடத்துக்கு நான் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எந்த விதமான எல்லைகளும் இல்லாமல் தட்டு தட்டாக படைக்கப்பட்ட இந்த வானத்திற்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு தூணையும் வைக்கவில்லை. அப்ப அல்லாஹு தஆலா சீரும் சிறப்புமாக எந்த விதமான கோணலும் குறைபாடும் இல்லாமல் அவனுடைய படைத்தலை படைத்திருக்கின்றானா இல்லையா? அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். அந்த ரஹ்மானுடைய படைப்பிலிருந்து, படைப்பினங்களிலிருந்து நீ எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் எந்த ஒரு குறைபாட்டையும் கண்டுகொள்ள மாட்டாய். நீ பார்க்கிறாய் அல்லாஹ்வினுடைய படைப்பிலிருந்து ஏதாவது குறைபாட்டை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி பார்க்கிறாய் என்று சொன்னால் எந்த விதமான குறைபாட்டையும் நீ கண்டுகொள்ள மாட்டாய். மா தரா மின் தஃபாவுத். நீ எந்த விதமான குறைபாடுகளையும் கண்டுகொள்ள மாட்டாய். நீ திரும்பவும் பார்க்கிறாய் என்று சொன்னால் ஃபர்ஜிஅல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். திரும்பவும் நீ உன்னுடைய பார்வையை மீட்டி பார்க்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய பார்வைதான் சோர்ந்து போகும். நீ பார்த்து பார்த்து நீதான் அழுத்து போவாயே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பிலிருந்து எந்த விதமான குறைபாடுகளையும் கண்டுகொள்ள மாட்டாய் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்கிறான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்படி எந்த விதமான கோணலும் குறைபாடுகளும் இல்லாமல் படைக்கப்பட்ட இந்த முழு படைப்பும் நமக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய நிஅமத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த நிஅமத்தை சொன்னேனே, இந்த நிஅமத்தை விடவும் ஒரு படி மேலாக இருக்கக்கூடிய நிஅமத் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த நிஅமத்துகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், இரவு பகல் மாறி மாறி வருவதாக இருக்கலாம், எல்லா நிஅமத்துகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாம் என்ற தூய்மையான மார்க்கம், இந்த இஸ்லாம் என்ற அடிப்படையான கலாச்சாரம் குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நிஅமத் எங்களுக்கு கிடைத்திருக்குதா இல்லையா? நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வினுடைய நிஅமத்தாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படியாப்பட்டது என்று யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது. அல் யௌம அக்மல்து லக்கும். இன்றைய நாள்
உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளில் உங்களின் மீது பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் பொருத்தமானது என்று நான் கண்டுவிட்டேன் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி எந்த ஒரு கோணலும் குறைபாடுகளும் இல்லாமல் நேர்த்தியாகவும் நிமிர்த்தமாகவும் அல்லாஹ்வால் சரி செய்யப்பட்ட இந்த மார்க்கம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தும் கூட எங்களில் சில சகோதரர்கள் வேறு கலாச்சாரத்துக்கும் வேறு சில போதனைகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்தினரை பின்பற்றி நடக்கின்றாரோ, யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகுகின்றாரோ அவர் அவர்களை போன்றவராவார் என்று சொல்கின்றார்கள். நம்ம யோசிக்க வேணும், என்னுடைய நாளாந்த நடைமுறை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? நான் ஒரு முஸ்லிமை போல இருக்கிறேனா? அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பொறுத்து நான் ஒரு முஸ்லிம். நான் ஒரு யூதனை போல இருக்கின்றேனா? அந்த இடத்திலே நாம் பார்ப்போமாக இருந்தால், அப்படியாப்பட்ட நிலைமையில் நம்ம இருப்போமாக இருந்தால், நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும், நான் யூதன் என்ற பட்டியலிலே சேர்ந்து விடுவேன். நான் ஒரு பௌத்த சமுதாயத்தை பின்பற்றி நடக்கின்றேன் என்று சொன்னால், அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கின்றேன் என்று சொன்னால், அதே கலாச்சாரத்தை சேர்ந்தவனாக நானும் ஆகிவிடுவேன். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சில சகோதரர்களை அடையாளம் காண முடியாது. சில சகோதரர்களை, சில சகோதரிகளையும் தான், நம்மிலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிலரை அடையாளம் காண முடியாது. இவர்கள் முஸ்லிம்கள் தானா என்று நாம் கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களுடைய கல்ச்சர் மாறி போயிருக்கின்றது. ஆக இப்படியாப்பட்ட விஷயங்களிலே நானும் நீங்களும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் என்ன நினைக்கிறேன், இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. கதீமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்து, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. வந்து பார்க்குற நேரத்தில் அவர்களிடத்தில் ஏராளமான கொண்டாட்டங்கள் இருந்துகின்றது, ஏராளமான கலாச்சாரங்கள், ஏராளமான பண்டிகைகள் இருந்து கொண்டிருந்தன. அப்படியாப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எப்படின்னு சொன்னால், வலஹும் யௌமான், அவங்களுக்கு 2 நாள் இருந்தது. அந்த 2 நாளையிலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யல்அபூன ஃபீஹிமா, சந்தோஷமாக விளையாடுவார்கள். அதே போல் இன்னொரு பண்டிகை பெருநாள் தினம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் செய்வார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், ஃபகால கத் அப்தலகுமுல்லாஹு தஆலா பிஹிமா கைர மின்ஹுமா, இந்த 2 நாட்களையும் அல்லாஹு தஆலா இதைவிடவும் சிறந்த 2 நாளே உங்களுக்கு பகரமாக தருகின்றான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், யௌமல் ஃபித்ர் வல் அல்ஹா, இந்த நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும். ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் மாத்திரம்தான் அவனுடைய பண்டிகையாக இருக்க வேண்டும், அவனுடைய பெருநாளாக இருக்க வேண்டும். இது தவிர்ந்த ஏனைய நாட்களில் அவன் ஒரு கலாச்சாரமாக ஏனைய பண்டிகைகளை, ஏனைய பெருநாட்களை தன்னுடைய பெருநாளாக எடுத்து நடப்பான் என்று சொன்னால் அந்த இடத்திலே கேள்விக்குறியோண்டு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகுகின்றாரோ அவர் அவர்களை போன்றவராவார். ஆக அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏனைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதிலிருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, புத்த மத கலாச்சாரமாக இருக்கலாம், எல்லாரும் நம்முடைய சகோதர மனிதர்களாக இருந்தாலும்
சகோதரர்களாக இருந்தாலும் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு வரைமுறை இருக்கின்றது, அதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றது. அதை நாம் மீறிவிடக்கூடாது. சொல்லுவார்கள், கலந்து போக வேண்டும், கரைந்து போகக்கூடாது. எப்படி என்று சொன்னால், அந்நிய மத சகோதரர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய அகீதா விஷயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். நான் பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் சரி, நான் எப்போதும் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கான அடையாளம் இருக்கின்றது, அதை இழந்து விடக்கூடாது. இன்றைய சில சகோதரர்களை பார்க்கின்றோம், அவர்கள் எல்லா கலாச்சாரங்களிலும் ஈடுபடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இது போய்விட்டது. ஆனால் இதனுடைய விழிப்புணர்வு நமக்கு கட்டாயம் தேவை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் விளைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் அவனுடைய கையால் சம்பாதித்து கொண்டவை என்று சொல்கிறான். இந்த ரத்தின சுருக்கத்தை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். வேர்ல்ட் வைட், உலகளாவிய ரீதியில் எடுத்து பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதத்தில் தான் அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. 2004 சுனாமி, அதேபோல் அதற்கு முன்னால் நடந்த நிலநடுக்கங்கள், இப்படி சூறாவளிகள், இதையெல்லாம் பட்டியல் படுத்தி பார்ப்போமாக இருந்தால் இது டிசம்பர் மாதத்தில் தான் நடைபெற்றிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏனென்று சொன்னால், தகாது ஸமாவாது யதஃபத்தர்ன மின்ஹு, வானங்கள் என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் அப்படியே பிளக்க பார்க்கிறது. அதே போல வதன்ஷக்குல் அர்த், பூமி அப்படியே வெடிக்க பார்க்கிறது. வதகிருல் ஜிபால், மலைகள் அப்படியே சிதறிவிட பார்க்கிறது. இதெல்லாம் இயற்கை அனர்த்தங்களுக்கான ஏற்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடைபெற பார்க்கிறது. ஏனென்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இங்கே தான் விஷயம் இருக்கிறது. அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாவுக்கு, அந்த ரஹ்மானுக்கு மகன் இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். இதனால் தான் வானம் பிளக்க பார்க்கிறது, பூமி வெடிக்க பார்க்கிறது, இந்த மலைகள் சிதறிவிட பார்க்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கிறிஸ்மஸ் பண்டிகையை பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மகன் என்பதற்கான வெளிப்பாடு தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. அன்பார்ந்த ஈமானியவர்களே, எங்கே ஜாயின் ஆகிறது என்று பார்க்கிறோம் தானே. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த ரஹ்மானுக்கு மகன் இருக்கின்றான் என்று சொல்வதன் காரணத்தினால் வானம் வெடிக்க பார்க்கின்றது என்று சொல்கிறார்களே. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இப்படியாப்பட்ட பாரதூரமான விஷயத்தில் எங்களுடைய ஈடுபாடு இருக்குமா இருந்தால் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை எங்களுக்கு இருக்குமா இல்லையா? நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆக நாங்கள் சர்வ சாதாரணமாக அந்நிய மத கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னால் சில சதித்திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. யூதர்களினுடைய சதித்திட்டம் இன்றைய வாலிபர்களை, முஸ்லிம் வாலிபர்களை வழியெடுக்க வேண்டும், இப்படியாப்பட்ட விஷயங்களை அவர்களுடைய மண்டைக்குள் பூத்த வேண்டும் என்ற முழு நோக்கமும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வாலிபர்களை முழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மட்டுமா என்று பார்த்தால் 31st கொண்டாட்டம், புது வருட கொண்டாட்டம், அதே போல் பிறந்த நாள் கொண்டாட்டம், இப்படி பல கலாச்சாரங்களை அந்நிய மத சகோதரர்களினால் உண்டு பண்ணப்பட்டு எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக நாங்கள் ஸ்டடியாக இருந்து கொள்ள வேண்டும், நாங்கள் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா கடைசி நிலைமையை பற்றி சொல்கிறான். யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? தன்னுடைய தலைவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே செவியேற்று இருந்திருப்பார்கள். ஒரு தலைவன், ஊர் தலைவராக இருக்கலாம், பள்ளி தலைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் குர்ஆன் சுன்னாவில் சொல்கிறாரா இல்லையா என்று சிந்திப்பது கிடையாது. என்ன சொன்னாலும் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றிக் கொள்வது. இதற்கு அரபியில் தக்லீத் என்று சொல்வார்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றிக் கொள்ளுதல்.
இதற்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 66வது வசனம், இந்த வசனத்தை புரட்டி பாருங்க தர்ஜுமாவை. யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே சிலரினுடைய முகங்கள் பிரட்டப்படும். நரக நெருப்பிலே சிலரினுடைய முகங்கள் அப்படியே பிரட்டி எடுக்கப்படும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யகூலூன், அவர்கள் கூறுவார்கள், யா லைதனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, இது எங்களுக்கு வந்த கை சேதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புவார்கள். அவர்கள் உலகத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வகாலு, அவர்கள் மேலும் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா, எங்களுடைய இரட்சகனே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களுடைய தலைவர்கள், எங்களிலே பெரியவர்கள் என்னென்னவெல்லாம் சொல்கின்றார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொண்டோம். அவங்க என்ன சொன்னாலும் அதை எந்த ஒரு அனுமதியும் கேட்காமல், அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு தேடல்களும் இல்லாமல் அதை அப்படியோ சமிஅனா வாத்தானா, நாங்கள் அப்படியே கேட்டோம், அதே மாதிரியே செஞ்சோம், அப்படி என்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்வார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு விடயம் எங்களுடைய காதுக்கு வருது என்று சொன்னால், அது எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்க விடயமாக இருக்கும் என்று இருந்தால், அதை நான் பின்பற்ற போகும் பொழுது இதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கின்றதா என்ற விஷயத்தை நானும் நீங்களும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் செய்கிறார்கள், அதனால் நானும் செய்கிறேன். எல்லோரும் இந்த பிதாத்தை செய்கிறார்கள், அதனால் நானும் செய்கிறேன். இது ஊர் வளமையாகிவிட்டது. இதனை எங்களால் என்ன செய்ய முடியாது, அதை அப்படியே அப்புறப்படுத்த முடியாது, இதனை எங்களால் விட்டுட்டு இருக்க இயலாது. ஊர் மக்கள்லாம் பழகிவிட்டார்கள், அதனால் நானும் இப்படியே செய்கிறேன் என்ற அமைப்பில் நானும் நீங்களும் இருப்போமாக இருந்தால், அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கிறானே, யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் அந்த மறுமையுடைய நாளையிலே நரகத்திலே புரட்டி எடுக்கப்படும் என்ற அதாபை சொல்கிறானே, அந்த அதாபை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதில் எல்லா விஷயங்களும் அடங்கும். நாம் இன்னொரு கலாச்சாரத்தை பின்பற்றுவோமாக இருந்தால் அந்த விடயத்திலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை பொதுவான நடைமுறையாக செய்கிறோமாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. உதாரணமாக, நம்ம பஸ்ஸில் பயணிக்கிறோம், அதே போல் ஷேட் ஒன்று உடுக்கிறோம், அதே போல் வேற என்ன மக்கள் செய்யக்கூடிய அன்றாடமான விஷயங்களை எல்லாம் செய்கிறோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே விஷயத்தை மார்க்கமாக செய்வதாக இருந்தால், ஒரு விடயத்தை மார்க்கம் என்று செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருக்கும் அனைத்தும் அந்நிய கலாச்சாரமாகவும் இஸ்லாத்திலே புதிதாக கொண்டு வரப்பட்டவையாகவும் தான் இருக்கும். ஆக நாங்கள் இப்படியான விஷயங்களை பயந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்படியாப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நம் எல்லோருக்கும் தெரியும், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், ஃப்ளைட் ஹைஜேக் பண்ணப்படுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எழுமாறாக ஒரு நபர்கிட்ட போய் கேட்குறோம், உங்களுக்கு எந்த வாகனத்தில் பிரயாணம் செய்வது பயம்? உங்களுக்கு ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறது பயமா, அல்லது வீதிகளிலே போகக்கூடிய வாகனங்களில் பயணம் செய்வது பயமா என்று கேட்டால் பெரும்பாலும் சொல்லக்கூடிய பதில் ஃப்ளைட்டில் போகிறதான் எனக்கு பயம். இந்த காலகட்டங்களிலே பார்க்கின்றோம் என்று சொன்னால் வாகன விபத்துக்கள், இந்த வீதி விபத்துக்கள் நாளாந்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அதே சமயம் இந்த விமான விபத்துக்களை பார்க்கின்றோம் என்று சொன்னால் இது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது வருடத்தில் ஒரு தரம், இப்படி எப்பயாவது ஒரு தடம் தான் இந்த விமான விபத்துக்கள் நடைபெறும். இதில் ஒரு சைக்காலஜி இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த விடயத்தை அதிகமாக சிந்திப்பான் என்று சொன்னால்,
ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் எந்த விடயம் அடிக்கடி நடக்குதோ அதை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டான். ஏதாவது ஒரு விஷயம் எப்பயாவது ஒரு தடவை நடக்குமாக இருந்தால் அதை பற்றி தான் அதிகமாக யோசிப்பான். இதுதான் மனிதனுடைய மனோ அமைப்பு. இப்படி படைக்கப்பட்ட மனிதன் தான் நானும் நீங்களும். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் ஒவ்வொரு உரைகளிலும் சொல்லப்படுகிறது என்ன? ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம்தான் வேதங்களிலே உண்மையானவை. ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இது எல்லா உரைகளிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை யோசிக்கிறோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆக அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட விஷயங்களை அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டும். இது எனக்கு தெரிந்த விஷயம் தானே, இது ஒவ்வொரு தொழுகையிலும் இமாம் ஓதக்கூடிய சூரா தானே, இது அடிக்கடி நான் கேள்விப்படக்கூடிய எனக்கு பாடமான வசனம் தானே, எனக்கு பாடமான ஹதீஸ் தானே, இதில் என்ன விஷயம் இருக்கக்கூடாது? நம்ம யோசிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பின்படி 6666 வசனங்கள், அந்த அத்துணை வசனங்களும் எனக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சின்ன சூரா குல் சூராவாக இருந்தாலும் சரி, பெரிய சூரா பக்கராவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்னை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, என்னுடைய கலாச்சாரத்தை ஒழுங்கு செய்வதற்காக வேண்டி அருளப்பட்ட அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வசனம்தான் இந்த அனைத்து வசனங்களும் என்ற உறுதிப்பாடான எண்ணத்தை நாங்கள் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஃபித்னாவுடைய ஜமான், குழப்பத்துக்குரிய காலம். எங்களுடைய ஈமானை நாங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஈமானோடு வாழ்வது என்பது நெருப்பு கங்கை, நெருப்பு கட்டியை அப்படியே கையிலே வைத்திருப்பதை போன்றதாகும். அப்படியாப்பட்ட ஒரு காலமா இல்லையா? என்னுடைய ஈமானை நான் பாதுகாப்பது கஷ்டமான விஷயமா இல்லையா? என்னுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பது மிக கடினமான ஒரு அம்சமா இல்லையா? அப்படி இருந்தும் நான் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபட்டு நடப்பேனாக இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். ஆக அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட விஷயங்களை செவிமடுப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலே நாங்கள் கடும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கி காட்டுகின்றார். குல், நபியை நீங்கள் சொல்லுங்க. இந்த குர்ஆனுடைய பாணியை பார்த்தோமாக இருந்தால், இதற்கு முன்னால் இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களோ சிலரோடு அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றான். அப்படி பேசக்கூடிய சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனை அப்படியே வரிசையாக பிரட்டி பார்ப்போமாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹு தஆலா பேசும் பொழுது யா இப்ராஹிம் பேரை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். யா இப்ராஹிம், இப்ராஹிமே.
அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹு தஆலா பேசுகிறான். யா மூசா, மூசாவே என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுகின்ற பொழுது யா ஈசா, ஈசாவே. இப்படி எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா பெயர் சொல்லி கூப்பிடுகின்றான், ஒரு நபியை தவிர. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். யா அய்யுஹன் நபி, யா முஹம்மது என்று சொல்லவில்லை, யா அய்யுஹன் நபி, ஏ நபியே. அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கின்றான் என்று பாருங்கள். அப்படியாப்பட்ட ஒரு நபியை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அதனை சொல்கின்ற பொழுது, குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவீர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்ம இந்த விஷயத்தில் ஆழமாக யோசிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நம்ம எல்லோரும் சொல்கிறோம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை எனக்கு பிடிக்கும், அல்லாஹ்வை நான் மறுமையிலே பார்க்கணும், இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய அடையாளத்தை இது செய்தால்தான் அதனுடைய வெளிப்பாடு விளங்கும் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நான் என்ன கலாச்சாரத்தை கொண்டு வந்தேனோ அதே கலாச்சாரத்தை ஒரு அச்சு பிசிறாமல் நீங்கள் பின்பற்றுங்கள். நான் எதை மார்க்கமாக சொல்லித்தந்தேனோ அதே மார்க்கத்தை ஒரு அச்சு பிசிறாமல் நீங்கள் செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் அது. தொடர்ந்தும் அல்லாஹ் சொல்கிறான், இது மட்டும் கிடையாது, அதைவிட மேலான ஒரு அம்சம் கிடைக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறதோடு மட்டுமல்லாமல் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வும் உங்களை விரும்புகிறான். இந்த உலகத்திலே நாம் சமூக நடைமுறையை பார்ப்போம். இந்த ஊரினுடைய ஊர் தலைவராக இருக்கலாம், சேர்மன், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் என்னை விரும்புவாராக இருந்தால், அவருக்கு என்னை பிடிக்குமாக இருந்தால் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். இந்த ஊர் தலைவருக்கு என்னை பிடிக்கும் என்றிருந்தால், அல்லது இந்த பள்ளி தலைவருக்கு என்னை பிடிக்கும் என்றிருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, ஒரு தலைவர் என்னை நேசிக்கிறாரே, ஒரு தலைவருக்கு பிடிச்ச ஆளாக நான் இருக்கிறேனே, இப்படி ஒரு மன அமைதி, ஒரு யோசனை வருமா இல்லையா? இதெல்லாம் சாதாரணமான மனிதர்கள். அப்படியாப்பட்ட சாதாரணமான மனிதர்கள் விரும்பும் போதே நம்ம சந்தோஷப்படுகின்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டு, இந்த மனித வர்க்கத்தை படைத்து பரிபாலித்து கொண்டு, எந்த ஒரு கோணலும் குறைபாடுகளும் இல்லாமல் ரிஸ்களித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அந்த அர்ஷுக்கு சொந்தக்காரன் உங்களை விரும்புகின்றான் என்று சொன்னால் நீங்கள் ஆசைப்படுவீங்களா இல்லையா? நீங்கள் அதை விரும்புகின்றீர்களா இல்லையா? அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று சொல்லித் தந்தார்களோ அதை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கலாச்சாரம் என்று சொல்லித் தந்தார்களோ அதை பின்பற்றுங்கள். அதை மாற்றி நடப்போமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அதாபை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இது முதலாவது விஷயம், முதலாவது அல்லாஹ் என்னை விரும்புவான். அடுத்ததாக இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், வயஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இதைவிட வேறு ஏதாவது சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவையா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துவிட்டு அல்லாஹ் என்னை விரும்புகின்றான் என்று சொன்னால் இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் எனக்கு தேவையா? சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து முடிக்கின்றான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன், இரக்கமானவன். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். வரலாறுகளிலே, இஸ்லாமிய வரலாறுகளிலே பல யுத்தங்கள் நடைபெற்றன. அதிலே ஒன்றுதான்
முஅத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தம் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் நடைபெறுகின்றது. எல்லா யுத்தங்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போவார்கள், தலைமை தாங்கி போவார்கள். ஆனால் இந்த யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை. மாறாக 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள். நாளைக்கு யுத்தம் நடக்கப் போகின்றது. இன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழு ஒன்றை நியமித்து அதுக்கு 3 தலைவர்களை நியமிக்கிறார்கள். இந்த தலைவர்களை நியமிக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் எழும்புங்க, நீங்கள் நாளைக்கு கொடியேந்தி யுத்தம் செய்ய வேண்டும். எந்த ஒரு யுத்தத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிக்காத ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். நீங்கள் மரணித்தால், நீங்கள் மரணிச்சா என்ன செய்யணும்? நீங்கள் கொடியேந்தி யுத்தம் செய்யணும். நீங்கள் எதிரிகளால் குத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஷஹீதாகினால் அடுத்ததாக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் யுத்தம் செய்யணும். அந்த கொடியை நீங்கள் வாங்கி யுத்தம் செய்யணும். 2வது தளபதி, நீங்களும் கொலை செய்யப்பட்டு விட்டால், நீங்களும் எதிரிகளால் குத்தப்பட்டு எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாகினால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களையும் நியமிக்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு இந்த 3 பேரும் சரி, இந்த 3 பேரும் நாளைக்கு யுத்தத்துக்கு போவார்கள். இவர்களுடைய கதி என்னவாகும் என்பது அல்லாஹ்வினுடைய கையில் தான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம் நம்முடைய நிலைமையை, அவர்களுடைய ஈமானையும் நம்முடைய ஈமானையும் மட்டம் தட்டி பார்ப்போம். இன்று ஒரு சகோதரர் வந்து சொல்கிறார், நாளைக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணாம், உங்களோட வீட்டை விட்டு வெளியே போயிட வேணாம், அப்படி போனீங்க என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. இப்படி ஒரு சகோதரர் சொல்லுவாராக இருந்தால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோமா இல்லையா? நம்ம யோசிக்கணும். அப்படி இருந்தும் இது நான் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஏதோ வேற ஒரு சகோதரர் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் நாளைக்கு யுத்தத்துக்கு போங்க, உங்களை கொல்லக்கூடும், எதிரிகள் உங்களை கொல்லுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உயிரை துச்சமாக மதித்து அந்த மறுமையை நோக்கமாக கொண்டு சென்றார்கள் அந்த சஹாபாக்கள். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடக்கிறதோ அதே விஷயத்தை இங்கே அடுத்த சகோதரர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக அறிவிக்கிறான். முதலாவதாக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் கொடியேந்தி யுத்தம் செய்கிறார். அல்லாஹ்வின் பாதையில் மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் பிரகாரம் 2வது சஹாபி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொடியேந்தி யுத்தம் செய்கின்றார்கள். கொடி மாற்றப்பட்டு கொடியை ஏந்தி யுத்தம் செய்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்களும் மரணித்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 3வது சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இவர்களும் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணித்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 3 சஹாபாக்களும் 3 தளபதிகளும் மரணித்து விட்டார்கள். இவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட தளபதிகள். இப்போது இந்த யுத்தத்தை யார் தொடர்ந்தும் கொண்டு செல்வது? இந்த எதிரிகளை யார் வீழ்த்துவது? அப்படி என்ற ஒரு கேள்விக்குறிகளுக்கு மத்தியில் கொடி போகின்றது யாருடைய கைக்கு என்று சொன்னால் சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வினுடைய வாளில் இருந்து ஒரு வாள் உருவப்பட்டு ஒரு வாளுக்கு இந்த கொடி கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கொடி போகின்றது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவர் முஸ்லிமாக இருக்கும் பொழுதும் தோற்றது கிடையாது, காஃபிராக இருக்கும் பொழுதும் தோற்றது கிடையாது. அவருடைய சரித்திரத்தில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வீரம்
பிரபலமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி யுத்தம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்தும் ஒன்றல்ல ரெண்டல்ல 7 வாள்கள் உடைக்கப்பட்டு 8வது வாள் யமன் நாட்டு வாளிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத்தை வைத்தான். யுத்தத்தை நிறைவு செய்துவிட்டு வருகின்றார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது எதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்ற ஒரு வார்த்தைக்காக அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவர்கள் அந்த யுத்தத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் நாங்களும் எப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களினுடைய ஈமானோடு எங்களுடைய ஈமானை ஒப்பீடு செய்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அதை விடவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்களுக்கென்று ஒரு தனியான அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை எந்த ஒரு நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது, எந்த விதமான சந்தர்ப்பங்களிலும் விட்டுவிடக்கூடாது, எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான கஷ்டமான நேரங்களிலும் அதை கைவிட்டு விடக்கூடாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் என்ற கண்ணியத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகிமுஸ் ஸலா.